Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்குள்ள லெசன் வந்து பிகினர்ஸ்களுக்கு உள்ளது. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா how to talk about days and time. நாட்களை பற்றியும் நேரத்தை பற்றி எப்படி பேசுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அதாவது ரெண்டு ப்ரிப்போசிஷன் இருக்குது. அட்ன்னு ஒன்று இருக்குது, இன்னுன்னு ஒன்று இருக்குது. இதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அந்த டேஸ் அண்ட் டைம் பற்றி பேசும்போது. செகண்ட் பார்ட்டில் ஜென்ரலாக உள்ள வேர்ட்ஸ், டயத்துக்கும் டேஸ்க்கும் உள்ள வேர்ட்ஸை பார்ப்போம். எப்படி ரெண்டு பார்ட்டாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். English languageல the most frequently used prepositions are at and in. At and in தான் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய prepositions, especially with days and time. டேஸும் டயட்டும் பற்றி குறிப்பிடும் போது சொல்லும்போது அதை பற்றி பேசும்போது நம்ம at and in சொல்கிறோம். இது வந்து பிகினர்ஸ்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ we are going to sort out the confusion now. இப்போ வந்து கன்ஃபியூஷனை தீர்ப்போம் இந்த லெசனில். ஃபர்ஸ்டில் வந்து டு டாக் அபவுட் எக்ஸாக்ட் டைம். எக்ஸாக்ட் டைம்னா சரியான நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக் டைம்னா குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டு டாக் அபவுட் எக்ஸாக்ட் டைம் ஆர் ஸ்பெசிஃபிக் டைம் வி யூஸ் த ப்ரிப்போசிஷன் அட். அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். அட் 10 o'clock அப்படின்னு சொல்கிறோம், அட் 10 AM சொல்கிறோம். ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். at 4 PM or at 4 o'clock in the evening அப்படின்ட்டு சொல்லலாம். அது பிறகு when you are referring to the meal time also we use at breakfast time, காலை சாப்பாட்டு நேரம். at breakfast time, at lunch time, lunch timeனா மத்தியான சாப்பாட்டு நேரம். at lunch time we are going to meet each other at lunch time அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் at tea time. tea timeனா maybe at 4 o'clock or 4:30 or 5 o'clock. That's called tea time. டீ குடிக்கிற நேரம். அதுக்கப்புறம் அட் டின்னர் டைம். டின்னர் டைம்னா நைட்டு சாப்பிட்ற நேரம். ஸோ வி ஃபேமிலி மெம்பர்ஸ் கெட் டுகெதர் அட் த டின்னர் டைம். அந்த டின்னர் டயத்தில் எப்போதுமே நாங்கள் ஒன்று போல் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அட் டின்னர் டைம் வி மீட் டுகெதர். அந்த டேபிளில் உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அட் மிட் நைட் அப்படின்னு சொல்லலாம். நடு நிசியில் அட் மிட் நைட் அப்படின்ட்டு. அட் நைட் அப்படின்னு சொல்லலாம். அட் நைட்டுன்னு தான் வரும், அப்படி சொல்லலாம். அதுக்கு பிறகு we will have a look at how in is used. அதாவது in preposition and what goes with in அப்படிங்கிறத பார்ப்போம். எது அதோட பொருந்தும் அப்படின்ட்டு. in சொல்லும்போது எப்போதுமே சாதாரணமாக in the யூஸ் பண்ணுவோம். in the. அட் அது வந்து தனியாக வரும், in the அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் in the morning அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்? அட் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ in the morning அப்படின்னு சொல்கிறோம். அட் த மார்னிங் அப்படின்னு வரவே வராது, இந்த மார்னிங் தான். அது வந்து ஒரு கலோகேஷன் மாதிரி இருக்குது. இந்த வேர்டோட இந்த வேர்டு தான் கம்பைன் பண்ணி வரும், அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும். ஸோ in the morning அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் in the afternoon அப்படின்னு சொல்லலாம். we are going to meet in the afternoon. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லாமல் ஸ்பெசிஃபிக் டைம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. we are going to meet at 1 o'clock அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து at சொல்லணும். we are going to meet in the afternoon அப்படின்னா 12 மணிலேருந்து ஒரு 4-4:30 மணிக்கு வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ we are going to meet in the afternoon அப்படின்ட்டு. ஸோ in the day time, so we have to play games, outdoor games in the day time அப்படின்னு சொல்லி டே டைமில் தான் அவுட்டோர் கேம்ஸை விளையாடணும் அப்படின்ட்டு சொன்னேன். டே டைம்னா எனி டைம் டியூரிங் த டே. ஸோ டேயில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து டே டைம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மிடில் ஆஃப் த டே. இந்த மிடில் ஆஃப் த டேனா மேபி 12 o'clock, 1 o'clock, 2 o'clock இதெல்லாம் வந்து மிடில் ஆஃப் த டே. அப்படி மிடில்னா நடு அப்படின்னு அர்த்தம். இந்த ஈவினிங், அட் த ஈவினிங் கிடையாது, அட் டீ டைம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஈவினிங் வரும்போது இந்த ஈவினிங் அப்படின்னு தான் வரும். இன்னுக்கு பிறகு எப்போதுமே அந்த த அப்படிங்கிற வேர்டும் வரும். ஸோ இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த நைட், அட் நைட்னு அங்கே சொல்லியிருக்கோம். ஏன் இங்கே இந்த நைட்டுன்னு சொல்கிறோம்னா, இந்த நைட்டுன்னா டியூரிங் த நைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஹேட் அ டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இன் த நைட். நைட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருந்தது. மேபி டியூ டு பேட் ட்ரீம்ஸ். ஒரு கெட்ட கனவுனால
ஐ ஹேட் அ டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இன் த நைட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஆஃப் த நைட், இந்த மிடில் ஆஃப் த நைட்னா ஒரு ரொம்ப நடு நிசில அப்படின்ற அர்த்தம். அதாவது ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லலை, இந்த மிடில் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சில வேர்ட்ஸு எப்படி யூஸ் பண்ணுறது, டைம் அண்ட் டேஸை பற்றி யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். In this part, we will cover certain words to talk about time. டயத்தை பற்றி உள்ள சில வேர்ட்ஸு பார்ப்போம். அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், ப்ரெசன்ட் டைம், பாஸ்ட் டைம் அண்ட் ஃப்யூச்சர் டைம். ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இதுக்குள்ள வேர்ட்ஸு சர்டன் வேர்ட்ஸு பார்ப்போம். இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டைம், ப்ரெசன்ட். அதை வந்து டுடே அப்படின்னு சொல்லணும். டுடே அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாருக்குமே ஈஸியான வேர்டு தான். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் அப்படிங்கிறதுக்கு டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, எல்லாருமே சொல்கிறாங்க. அது தப்பு. கரெக்டாக சொல்ல வேண்டிய வேர்டு என்னென்னா திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங் சொல்லணும். திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். டுடே ஆஃப்டர்நூன், டுடே ஈவினிங் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. அது பிறகு இன்னைக்கு நைட்டு அப்படிங்கிறதுக்கு திஸ் நைட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. திஸ் மார்னிங் சொல்லியிருக்கோமே, திஸ் ஈவினிங் சொல்லியிருக்கோமே, அதனால் நைட்டுக்கு வந்து திஸ் நைட்டுன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அது தப்பு. டுடே நைட்டுன்னு சொல்லக்கூடாது, திஸ் நைட்டுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு கரெக்டு வேர்டு நல்லா பார்த்துக்கோங்க, டுநைட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் வேர்டு. டுநைட் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி அப்படின்னு அர்த்தம். ஸோ டுடே நைட்டு, திஸ் நைட் அப்படிங்கிறது வந்து தப்பு. இப்போ வந்து கடந்த காலம், பாஸ்ட்டை பற்றி பார்ப்போம். நேற்று அப்படிங்கிறதுக்கு எஸ்டர்டே, இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எஸ்டர்டே மார்னிங், இப்போ வந்து திஸ் மார்னிங் சொல்கிற மாதிரி தட் மார்னிங் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஸோ எஸ்டர்டே மார்னிங் தான், எஸ்டர்டே ஆஃப்டர்நூன், எஸ்டர்டே ஈவினிங். ஸோ எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லக்கூடாது. எஸ்டர் டே, டேனா நாளுன்னு அர்த்தம். நைட்டுக்கு வந்து அந்த டேயே வராது. ஸோ இன்னைக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து டுநைட் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நேற்று ராத்திரி அப்படிங்கிறதுக்கு டுநைட்டு அப்படிங்கிறது தப்பு, எஸ்டர்டே நைட்டுங்கிறது தப்பு. அப்புறம் எப்படி சொல்லணும்னா லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். டுநைட் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு, லாஸ்ட் நைட்னா நேற்று உள்ள நைட்டுக்கு வந்து லாஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்கிறோம். அது எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட்டுன்னு சொல்லணும். இது ஒன்று கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃப்யூச்சருக்கு வருவோம். ஃப்யூச்சர் வந்து டுமாரோ. ஸோ டுமாரோ மார்னிங், டுமாரோ ஆஃப்டர்நூன், டுமாரோ ஈவினிங். இப்போ நைட்டு மற்ற ரெண்டுக்கும் வித்தியாசமாக இருந்தது. டுநைட்டுன்னு இருந்தது, லாஸ்ட் நைட்டுன்னு இருந்தது. ஃப்யூச்சருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கஷ்டமே இல்லை, டுமாரோ நைட்டு தான். அதுக்கு மட்டும் டுமாரோ நைட் அப்படின்ட்டு வரும். இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஸோ லாஸ்ட் மண்டே அப்படின்னு சொல்லணும். போன வாரத்தில் உள்ள மண்டே. அந்த வாரத்தில் a week has got 7 days, 7 days a week. ஸோ லாஸ்ட் மண்டே அப்படின்னா போன வாரத்தில் உள்ள மண்டே அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் மண்டே. ஸோ மண்டே ஆஃப் லாஸ்ட் வீக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, லாஸ்ட் மண்டேன்னு சொன்னால் போதும். லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லணும், லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லணும். இப்போ திஸ் மண்டே அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த வாரத்தில் உள்ள மண்டே. அதை எப்போனாலும் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு டியூஸ்டே சொல்லலாம், வெனஸ்டே சொல்லலாம், சாட்டர்டேயில் வந்து கூட சொல்லலாம், சாட்டர்டே கூட சொல்லலாம். திஸ் மண்டே, ஐ மெட் ஹிம் திஸ் மண்டே அப்படின்னா இந்த வாரத்தில் உள்ள மண்டேயில் அவனை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மண்டே போயிருச்சு, சாட்டர்டே பேசும்போது மண்டே போயிருச்சு, இருந்தாலும் திஸ் மண்டேன்னு சொல்லலாம். அதுமாதிரி அடுத்த வாரத்தில் உள்ள மண்டேக்கு வந்து நெக்ஸ்ட் மண்டேன்னு சொல்லணும். லாஸ்ட் மண்டே, திஸ் மண்டே, நெக்ஸ்ட் மண்டே அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு, நெக்ஸ்ட் மந்த்து, நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அகோ அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது, ஏஜிஓ, அகோ. இட்ஸ் அ சிம்பிள் வேர்டு தான். அதுக்கு எப்படி சொல்லணும்னா எ வீக் அகோ, ஒரு வாரத்துக்கு முந்தி அப்படின்ட்டுக்கு வீக் அகோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீக் அகோனா திஸ் டைம் லாஸ்ட் வீக், அதுதான் எ வீக் அகோ. ஸோ எ மந்த் அகோ அப்படின்னா திஸ் டைம் லாஸ்ட் மந்த் அப்படின்னு அர்த்தம். எ இயர் அகோ அப்படின்னா திஸ் டைம் லாஸ்ட் இயர் அப்படின்னு அர்த்தம். 10 years ago அப்படின்லாம் சொல்லலாம். அதாவது கழிஞ்ச போனதுக்கு 10 years ago அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்னும் 2 நாளில் அப்படின்னு சொல்லணும்னா 2 days from now அப்படின்னு சொல்லலாம், இல்லை 2 days later அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் இப்படி சொல்ல 2 days லேட்டர் 3 days லேட்டர்னா பின்னால் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இப்படி கூட சொல்லலாம். 2 daysங்கிறதுக்கு a couple of days I want to meet him in a couple of days அப்படின்னா இன்னும் 2 நாளில் நான் அவனை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ in a couple of days we are going to meet அப்படின்னா இன்னும் 2 நாளில் நாங்கள் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி a couple of months, couple of days later, couple of months later, லேட்டர்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படியும் கூட சொல்லலாம். அது பிறகு இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அப்படி என்னன்னா a fortnight அப்படின்னு சொல்கிறாங்க. fortnightனா 14 nights. அந்த 14 நைட்ஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் தான், மேபி 14 நைட்ஸினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் fortnight அப்படின்னு சொல்கிறது. fortnightனா 2 வாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 14 nights அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து fortnight, a fortnight ago அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். a fortnight later அப்படின்னா 2 வாரத்துக்கு பின்னால் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஸோ டைமை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ப்ரிப்போசிஷன் அட் அண்ட் இன்னும் போட்டு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ சில சர்டன் வேர்ட்ஸ் ரிலேட்டிங் டு டைம் அதுவும் பார்த்துட்டோம். ஸோ இந்த லெசன் வந்து அஃப்கோர்ஸ் பிகினர்ஸ்குள்ள லெசன் தான், இருந்தாலும் மற்றவங்களுக்குமே சில சமயத்தில் கொஞ்சம் தப்பு விடுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், டுடே நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேற்று ராத்திரிக்கு வந்து எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடாது. டுநைட் அப்படின்னு சொல்லணும், லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். இப்படி உள்ள வேர்ட்ஸை கவனித்து நீங்கள் பார்த்து உங்கள் இங்கிலீஷை கரெக்டாக பேசுங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் திஸ் லெசன் இஸ் ப்ராக்டிக்கலி யூஸ்ஃபுல் டு யூ அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபீல் ஸோ அண்ட் இஃப் யூ லைக் த வே ஐ டீச் யூ, ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.